Thank you, Jeff D'Ambrosio. ஹாய்ங்க. அமெரிக்காவில் மினி வேனுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. அந்த ரசிகர் பட்டாளத்தில் 4 பேர் ஆல்ரெடி களத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஹோண்டா ஒடிசி, டொயாட்டா சியானா, கியா கார்னிவல் அண்டு கிரேஸ்லர் பசிபிகா. இப்போ புதுசாக ஒருத்தர் அந்த குரூப்பில் களம் இறங்கியிருக்கிறாரு. இல்லைங்க, அவர் புதுசு இல்லை, அவர் ஆல்ரெடி இருந்தவர் தான். அவர் இப்போ புதுமையாக மாறி வந்திருக்கிறாரு. சத்தமே இல்லாத வண்டி அவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த ஐடி பஸ். இந்த 3 row மினி வேன் உங்களுக்கு 7 சீட்டர் அண்ட் 8 சீட்டர் ஆப்ஷனில் கிடைக்குது. 5 வேரியண்ட் வருது. பஸ் ப்ரோ எஸ், பஸ் ப்ரோ எஸ் ப்ளஸ், பஸ் ப்ரோ எஸ் ப்ளஸ் வித் 4 மோஷன், பஸ் ஃபர்ஸ்ட் எடிஷன், பஸ் ஃபர்ஸ்ட் எடிஷன் வித் 4 மோஷன். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா $60,000 $70,000 வருது. 91 கிலோவாட் பேட்டரி. ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 234 மைல்ஸ் ரேஞ்சு கொடுக்குறாங்க. ஹார்ஸ் பவர் 335. சிங்கிள் மோட்டார் அண்ட் டியூல் மோட்டாரில் வருது. இந்த 4 மோஷனுங்கிறது உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ், அது உங்களுக்கு டியூல் மோட்டார். 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிங்கன்னா 79 மைல்ஸ் ரேஞ்ச் கொடுக்குறாங்க. 10 to 80% 26 மினிட்ஸ் சார்ஜிங் டைமில் உங்களுக்கு ஆயிடும். எப்படி இருக்குது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ப்ராடான சைஸில், நல்ல ஹைட்டில், மிக அற்புதமான வடிவமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், டே லைட், ரன்னிங் லைட், ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்பு, உங்களுக்கு இந்த லைட்டு ஃபுல்லாகவே வந்துடும். பெரிய லோகோ, ஃபோக்ஸ் வேகனோட லோகோ. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஏர் வென்டிலேஷன் ஸ்டைல் கொடுத்துருக்குறாங்க. ஏர் உள்ளார போகிறதுக்கு நல்ல ஒரு ஏரோடைனமிக் ஸ்பேஸு. கேமரா இங்கே இருக்குது. ஆல் சென்சார். இங்கே ஒரு கேமரா. இந்த வைபர் உங்களுக்கு இப்படி ஒர்க் ஆகும். இட்ஸ் எ வெரி நைஸ் மாடல். அப்படியே இங்கே வாங்க. இங்கே பாருங்கள், ஐக்யூ லைட் செட்டிங்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியெலாம் உங்களுக்கு 2 டோன் கலரில் வரும். மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர். கிளாஸ் பிளாக் மிரர் வித் எல்இடி லைட். 20-inch வீல், ஆல் ட்ரிம் லெவல் இஸ் கம்மிங். உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் டோர் ஓப்பனில் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரியர் டோரு மற்ற வேன்ஸ் மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு உள்ளார ஆப்ரேட் பண்ணுறப்போ இந்த கிளாஸ் மட்டும் வெளியில் வந்துட்டு போகும். ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் ஸ்லைடிங் டோர். இது பார்த்திங்கன்னா பழைய மைக்ரோ வேனில் ஆக்சுவலி ரியர் இன்ஜினுங்க. அந்த கிளாசிக்கல் டச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 ஸ்டைல் அந்த டச்சுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி பழைய மைக்ரோ வேனில் உங்களுக்கு உள்ளார ஏர் வென்டிலேஷனுக்காக அது கொடுத்துருப்பாங்க. ஐக்யூ லைட் ஸ்டைல் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஸ்பாய்லர், ஃபுல் எல்இடி டைல் லேம்ப்பு, நல்ல நீளமான டைல் லேம்ப்பு. ஃபோக்ஸ் வேகன் நல்ல பெரிய எம்பளம், ஐடி பூஸ்ட் லெட்டர். இது 4 வீல் டிரைவாக இருக்குங்காட்டியும் 4 மோஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் அதே ஸ்டைல் ஆஃப் அந்த ஏர் வென்டிலேஷன் மாதிரி இந்த கிளாசிக் டச்சுக்காக கொடுத்துருக்குறாங்க. இங்கே தான் நீங்கள் சார்ஜ் போடுற இடம். வின்ஸ்டீல்டு வாட்டர் எங்கே ஊற்றணும்னு தெரியுமா? இந்த வண்டிக்கு இந்த இடத்துல தான் நம்ம ஊற்றணும். வின்ஸ்டீல்டு வாட்டருக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல டச்சாக இருக்குது இந்த வண்டியில். அங்கே இப்போ அடுத்தது நம்ம வண்டிக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய், வாங்க உள்ளார பார்க்கலாம். டிரைவர் டிஸ்பிளே, இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் 5 inches உங்களுக்கு வருது. இதே இன்ஃபோமீடியா உங்களுக்கு 12.5 inches வருது. இதில் ஆப்பிள் கால்ப்ளே, ஆண்ட்ராய்டு ப்ளே எல்லாமே உங்களுக்கு ஒயர்லெஸ் தான். வித் உங்களுக்கு இந்த சீட்டில் ஹீட்டட் சீட். ஏன்னா இந்த ஊரில் குளிரில் நிறையா காலையில் எந்திரிக்கிறப்போ ரொம்ப சீட்லேயே உட்கார முடியாதுங்க. அதுக்காக ஹீட்டட் சீட் கொடுத்துருப்பாங்க. வென்டிலேட்டர் சீட்டும் இருக்குது உங்களுக்கு. அது இல்லாத மசாஜும் கொடுத்துருக்குறாங்க. 2 சீட்டுமே. பேக் சீட்டும் இருக்குது ஹீட்டடு வித் மசாஜர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்பிசி போர்ட் 2 கொடுத்துருக்குறாங்க வித் ஒயர்லெஸ் சார்ஜர். இங்கே அந்த ரியர் வியூ மிரர் ஆப்ரேட்டர், ஹெட்லைட் ஆப்ரேட்டிங் இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் வந்துடுது உங்களுக்கு. இங்கே பாட்டில் ஹோல்டர் வந்துடும். இங்கே ஒரு ஸ்டோரேஜ். நல்ல வுட்டு டச்சு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் மோஷன் லைட் உங்களுக்கு இங்கே வந்துடும். 30 விதமாக நம்ம அந்த லைட் ஸ்டைலை மாற்றிக்கலாம். எவ்வளோ பெரிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கிளாஸ் விண்டோ சைடில் நல்ல வியூவுக்காக, கார்னர் வியூவுக்காக. அதே நேரத்தில்
இங்கே 2 பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்டர் கன்சோல் வந்து நாம் வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டானா எடுத்துக்கலாம். எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இந்த சென்டர் கன்சோல்ல பாட்டில் ஓப்பனர் வித் ஐஸ் பிரேக்கரும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஓல்டு டச் கொடுக்கறதுக்காக அழகா பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டைல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மினிவேனில் சியானாவில் மட்டும்தான் இது மாதிரி ரெஸ்டர் வரும். சியானாவிலே வரும், ஆக்சுவலி ஒடிசிலையும் வரும்னு நினைக்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து எவ்வளோ லாங் டிரைவ் ஆனாலும் ஓட்டுற மாதிரி மிக அருமையாக இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. பெனோராமிக் சன்ரூஃப் வந்து டிண்டடுங்க. உங்களுக்கு இது ஃபிக்ஸடு பெனோராமிக் சன்ரூஃப். இது ஓப்பன் பண்ண முடியாது, ஃபிக்ஸடு. இதை வந்து நீங்கள் டிண்டட் மாற்றிக்கலாம். இப்போது லைட் அண்டு இது பாருங்கள், இந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் மேலே. இது ஒரு நல்ல டச். இங்கே பாருங்க, ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங். இது உங்களுக்கு இந்த சென்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் மோஸ்ட் ஆஃப் த வண்டியில் டேஷ்போர்டில் தான் அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் இந்த வண்டியில் ஸ்டேரிங் காலத்திலே கொடுத்துருக்குறாங்க. நாம் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அதுவும் சேர்ந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆகுது. இது ஒரு நல்ல டச்சு. அதே மாதிரி HOD அங்கே இருக்குது. நீங்கள் ரன்னிங் டைமில் இந்த டேஷ்போர்ட் நம்ம பார்க்கலனா கூட விண்ட்ஷீல்டில் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் தெரியும். அதையும் அதில் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஹெட்லைட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 12-வே அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் சீட் இது வித் மெமரிபிள். அதாவது வீட்டில் 4 பேர் டிரைவ் பண்ணோம்னா 4 பேரும் 4 விதமாக நம்ம சீட்டை மெமரி பண்ணி வச்சுக்கலாம். யார் எது மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அந்த நம்பர் போட்டு யூஸ் பண்ணால் அதே மாதிரி வந்து நின்றுக்கும். பிரேக் அண்ட் எக்ஸலேட்டருக்கு பாருங்கள், பாஸ் ஆன் ப்ளே அது மாதிரி ஒரு ஸ்டைலில் அந்த ஃபுட் ரெஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நம்ம ரெஸ்டர், இங்கே கால் ரெஸ்டர் இங்கே வச்சுக்கிறதுக்கு இது. அதே மாதிரி ரியர் வியூ மிரர் அட்ஜஸ்டபிள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா வண்டியிலையும் 4 சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, இங்கே 2 கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ரியர் விண்டோ வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால ஃப்ரண்ட் 2 டோருக்கு மட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு. 2 ஸ்பீக்கர்ஸ், ஃபுல்லி ஆர்மர் கார்டன் ஸ்பீக்கர்ஸ். வாங்க இப்போ மிடில் ரோ சீட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்ல ரெக்ரூம் ஸ்பேஸு, நல்ல ஹெட்ரூம் ஸ்பேஸு. நான் 5.9 எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க வித் லைட்ஸு. இங்கே ஒரு வென்டிலேஷன் வந்துருச்சு. இந்த கிளாஸ் பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. வாவ், நைஸ் கிளாஸ் ஓப்பனிங். இங்கே ஒரு சின்ன ஃபுல்லாக ஹார்மன் கார்டன் ஸ்பீக்கர் சிஸ்டங்க இந்த வண்டியில். இந்த சீட்டு நீங்கள் அட்ஜஸ்டபிள், முன்னாடி பின்னாடிக்கு ஹேண்ட் ரெஸ்டர் நல்லா இருக்கு. அடுத்தது பின்னாடி போயிடலாமா? வாங்க இப்போ நம்ம தேர்ட் ரோ சீட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. நல்ல ரெக்ரூம் ஸ்பேஸு, நல்ல ஹெட்ரூம் ஸ்பேஸு. இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர், இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர். இங்கே நல்ல குழந்தைங்க ஏதாச்சும் ஐபேடில் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸாக கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ்பிசி போட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அங்கே ஒரு யூஎஸ்பிசி போட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஹேண்டில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குதுங்க வண்டி. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சீட்டுமே நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. இந்த சீட்டு நீங்கள் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணி கராஜில் வச்சுக்கிட்டு எவ்வளோ லோடு வேணாலும் நம்ம வண்டியில் வச்சுக்கலாம். அதுவும் இதில் நல்ல ஒரு சிஸ்டமாக இருக்குது. எங்கேயாச்சும் பார்க்கில் நம்ம குழந்தைங்க விளையாடுறத பார்க்குறது, ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறது, நம்ம குழந்தைங்களோட பெஞ்சு ரொம்ப நல்ல கொடுத்துருக்குறாங்க. இங்கே உங்களுக்கு லாட் ஆஃப் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மற்ற சியானா ஒடிசி கம்பேர் பண்ணுறப்போ எல்லாருமே உட்காந்தா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, இட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ்.
எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த சீட்டை எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நிறையா ஸ்பேஸ் வரும். அந்த சீட்டையும் இன்னும் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டு லைக் 4 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு 12 வோல்ட் பேட்டரி அவுட்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஏதாச்சும் கேம்பிங்லாம் போனால் நாம் இதில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே நிறைய மாதிரி இருக்குது. டிரைவ் பண்ணலாமா? வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். சத்தமே இல்லைங்க. நம்ம ஊர்ல சொல்லுவோமே பூச்சி மாதிரி போகுதுன்னு, அந்த பூச்சி கூட கொஞ்சம் சத்தம் வரும். இந்த வண்டி அந்த சத்தம் வராதாட்டு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 330 ஹெச்பிங்க, ஹார்ஸ் பவர். ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கும் வண்டி. அதே மாதிரி 94 கிலோவாட் பேட்டரி. அதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 234 மைல்ஸ் ரேஞ்ச் இந்த வண்டி. இட்ஸ் வெரி ஸ்மூத், வெரி காஃபி. ரொம்ப அட்டகாசமா இருக்குதுங்க வண்டி. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி யூகாலுக்கு இது நல்ல பெஸ்டான கார் தான். எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல இது ஒரு புரட்சி மாதிரி தான் மினி வேன்ல. வாங்க இப்போ 360 டிகிரி கேமரா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். வாவ், நல்ல கிளியரன்ஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பக்காவா இருக்குது. இவ்வளவுதாங்க கீரு. இப்படியே மாத்திக்க வேண்டியதுதான். சும்மா ஒண்ணுமே இல்லை. சும்மா நம்ம வீட்டுக்குள்ள சுவிட்ச் போடுற மாதிரி தான். எப்படி லைன் கீப்பிங்கோட உங்களுக்கு பக்காவா பார்க்கிங். அவ்வளவுதாங்க, மிக அருமை. இங்க பாருங்க, இதுதான் ரிவர்ஸ் டிரைவ், நியூட்ரல், ரிவர்ஸ் டிரைவ். இப்படி நாம இப்படி பண்ணாவே இட்ஸ் வெரி நைஸ். திருப்பியும் இதை அமுத்துனீங்கன்னா இட்ஸ் அ பார்க்கிங். தட்ஸ் இட். ஐடி பஸ்ஸில் இல்லாத சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர்ஸே இல்லைங்க. டிரைவ் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக ஏகப்பட்ட சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர்ஸு. பின்னால் உட்காந்துருவங்களுக்கும் நிறைய சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ். குறிப்பாக டிராஃபிக் சைன் ரெகக்னேஷன், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேண்ட் கீப் அசிஸ்டன்ஸு, ஆட்டோமேட்டிக் பேரல் பார்க்கிங் வித் 360 டிகிரி பேர்டு ஐ வியூவு, அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கு, ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட்டு, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங்கு, நைட் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு எல்இடி மேட்ரிக்ஸ் ஹெட்லைட் வித் அடாப்டிவ் லைட்டிங்க. இது வந்து டிம் பிரைட் அதே பண்ணி கொடுத்துரும். டேர்ன் பண்ணுறப்பெல்லாம் நம்ம கண்ணு திரும்புகிற மாதிரி அந்த ஹெட்லைட்டோட அதுவும் சேர்ந்து திரும்பும். சாஃப்ட்வேர் ஓவர் த ஏர் அதுவாக அப்டேட் பண்ணிக்கும். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது மாதிரி ஒரு வண்டி ரிவ்யூ உங்களுக்கு தமிழ்ல கொடுக்கறதுக்கு முதல்ல அமெரிக்கால இருந்து உங்களுக்காக தமிழ்ல கார் ரிவ்யூ சம்பத் கார் வேங்கோல இருந்து. ஓகே, பாய்.